இவர் இது அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கூட மாஸ்டர் படம் பண்ணாரு. அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவு கொடுப்பாரு. நானே நேரடியாக பார்த்துருக்கேன். கேஆர் சாரை வச்சு பார்த்தீங்கன்னா காதல் ரோஜான்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தோம். 97 எடுத்து அது 98 அந்த காலகட்டங்களில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கோபால்னு ஒரு படம், அது வந்து பாண்டியராஜன் படம். அதில் வந்து இவர் நடிச்சிருந்தார், இந்த மாஸ்டர் மகேந்திரன் நடிச்சிருந்தார். அந்த படம் கேஆர் சார் டேரக்டர். நான் வந்து அவர் ஃபோன் பண்ணி சார் உங்களை பார்க்கணும், அடுத்து இந்த ஷெடியூல் விஷயமா டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னப்போ பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கு என்னமோ இந்த எம்ஜிஎம் நினைக்கிறேன், அங்கே தீம் பார்க் நீங்கள் வந்துருங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் அந்த பையன் வந்து ஷூட்டில் நடிச்சிட்டு இருக்காப்புல, பாண்டியராஜன் வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருக்காப்புல. அந்த பையனை வந்து இந்த தீம் பார்க்குள்ளே தேடி பிடிக்கிறதே பெரிய வேலைங்க. ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டார். சின்ன பையன்னு வச்சுக்கோங்க, சரி ஓகே, அந்த ஏஜ் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 வயசு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு, இல்லை இனி 8 வயசு இருக்கும் அதிகபட்சம். தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இப்படி பேராண்மை எடுத்தார்ல ஜனநாதன், அவர் எஸ்பி ஜனநாதன் வந்து கேஆரோட அசிஸ்டண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம் எடுத்தார்ல அவர். அப்புறம் வந்து ஞானம்னு ஒருத்தர். இப்படி வந்து கேஆர் சார்ட்ட ஒரு 10 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. பிரசன்னகுமார் டைலாக் எழுதுவார்ல, அவர் இந்த விவேக்லாம் டைலாக் எழுதுவார்ல, அவர் தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருந்தார். எல்லாரையும் போட்டு பயங்கர டார்ச்சருங்க. அவர் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டைலாக் பேசுகிறான். அவர் சொல்ல, தம்பி இது இல்லைம்மா, இந்த டைலாக் நான் சொன்னது பேசுவான், நான் பேசுகிறத நீங்கள் டைலாக்கை எழுதிக்குங்க அங்கிள் அப்படிங்கிறான். அந்த வயசில் 7 வயசு. நேரில் பார்த்துருக்கீங்க? நேராக பார்த்தேன்.